வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டே 5 ஆஃப் கெட்டிங் ஃபிட் வித் மீ. இது வந்து ஒரு 100 டே சேலஞ்ச். 100 நாள் 100 வீடியோ அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயட், நியூட்ரிஷன், நம்ம கோத்ரூ என்னென்ன வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன கோத்ரூ பண்ணுவோம், சோஷியலாஜிக்கல் இஷ்யூஸ் என்ன, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் என்ன, ஸ்நாக்கிங்கை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இப்படின்னு எல்லா விதமான வீடியோக்களும் இந்த 100 நாளில் வரப்போகுது. அண்ட் ஒரு சின்ன சாரி இன்னும் கேட்கணும் அப்படின்னா, நேற்று டே 4, இந்த டே 4 இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. நான் இந்த ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலரி கவுண்டிங் ஈஸி ஆகிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் மேப், இந்தந்த மாதிரியான ஃபுட்டில் இவ்வளோ கேலரிஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம சப்போஸ் நம்ம இந்த டயட்டை விட்டு வெளில போகிறோம், இல்லை நம்மக்கிட்ட கேலரி கவுண்டர் இல்லை, நம்ம ஒரு டைமும் ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மைண்ட்லேயே ஒரு மேப் இருக்கும். இவ்வளோ சாப்பாடு இதில் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ கேலரி சாப்பிட்ருப்போம் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட்லேயே நம்மளுக்கு கேல்குலேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோம், எவ்வளோ இருக்கிறோன்றதை நம்மளால் மைண்ட்லேயே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நேற்று வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா பவர் கட் ஆகிடுச்சு. அண்ட் மேலும் செமிஃபைனல்ஸ் அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்துட்டு ரொம்ப டிலே ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ அதனால் நேற்று வீடியோ போட முடியல. அண்ட் அந்த 2 பார்ட்டுமே சேர்த்து ஒரே வீடியோவில் வருது. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒலி. உங்களின் குரலாக நான் ஒலிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு இதற்கு முன்னாடி டே 3 வீடியோ போட்டிருப்போம். அதில் கார்போஹைட்ரேட்ஸ்க்கான சோர்ஸ், அதாவது சீரியல்ஸ், கிரெயின்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெக்யூம்ஸ் மற்றும் மில்லட்ஸ், இந்த 3 வகையான ஃபுட் கேட்டகரிஸில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, அங்கே எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அங்கே இருக்க ஒரு சில விஷயங்களில் என்ன ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது, ராகினா கால்சியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். டெஃபினட்டாக அந்த வீடியோ செக் பண்ணலாம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், மேலே லிங்க் தரேன், அப்படின்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். அடுத்த குரூப் என்னன்னா ப்ரோட்டீன் சோர்சஸ். இந்த ப்ரோட்டீன் சோர்சஸை நம்மளுக்கு நான்வெஜ் ப்ரோட்டீன் சோர்சஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா மீட், இந்த மீட்லேயே மீட் அண்ட் எக் வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் வீட்டுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கார்ப்ஸுக்கும் என்ன வித்தியாசம் வரும்னா, இந்த மீட்டெல்லாம் நம்ம குக் பண்ணும்போது வெயிட் குறையும். நான் எப்படி வந்து கார்ப்ஸ் எல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணால் அது வந்து தன்னை மாரி ஒரு 2 மடங்கோ இல்லை ஒரு மடங்கோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமோ, இந்த மீட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க குக் பண்ணும்போது நம்ம அது அந்த பாடியில் இருக்க வாட்டரெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 75, ஒரு 100 கிராம் போட்டிங்கன்னா ஒரு 70 to 80 கிராம்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து அது வெயிட் ரெடியூஸ் ஆகிடும், டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ரா வெயிட்டை விட நம்ம குக்குடு வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா 100 கிராமில் ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிறதுக்கும் 80 கிராமில் 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிறதுக்குமான வித்தியாசம் தான். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எக்கு, அதாவது ஒரு எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஒரு 3.5 கிராம் ப்ரோட்டீன் வந்து எக் ஒயிட்டில் இருக்கும். ஒரு 4 கிராம் ப்ரோட்டீன் எக் யோக்கில் இருக்கும், டிபெண்டிங் அப்போ அந்த சைஸ் அண்ட் வெயிட் கூட இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் ஒரு எக்கோடைய கேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 70 கேலரிஸ் வரும். கார்ப் வந்து ஒரு கிராம் இருக்கும் கார்ப். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ சிக்கன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பார்ட்டை பொறுத்து நம்மளுக்கு இந்த கேலரிஸ் மாறும். சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட்டு, சிக்கனோட பிரெஸ்ட் எடுத்திங்கன்னா அது வந்து இருக்கிறதுல லீன் பார்ட் அப்படின்னா அதில் கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சிக்கனோட பிரெஸ்ட்டில் வந்து ஒரு 100 கிராம் குக்குடு சிக்கன் பிரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 165 கிராம் கேலரிஸ் இருக்கும், 31 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அதாவது 100 கிராமில் 31 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். கார்போஹைட்ரேட் 0. மீட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் 0. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது மாவு சத்து தான். ஸோ அந்த மாவு சக்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்ஸில் இருக்காது, நம்ம உடம்பு மாதிரி தான். அதெல்லாமே குளுக்கோஸாவோ தண்ணியாவோ வேறு எதனா சுத்தமாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் மீட்ஸுக்கு ஜென்ரலாகவே இருக்காது, கொழுப்பு ப்ரோட்டீன் இருக்கும், ஓகேவா, அதுதான் இருக்கும். அண்ட் எக்கில் வந்து இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோட தொடை மற்றும் இந்த விங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே அதிகமான ஃபேட் எங்கே இருக்கும்னா சிக்கனுடைய காலில் இருக்கும். சிக்கனோட விங்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ சிக்கன் லெக் அண்ட் சிக்கனோட விங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 210 கேலரிஸ் இருக்கும். அண்ட் ப்ரோட்டீனும் பார்த்திங்கன்னா 28 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ சிக்கனில் இருக்கிறதுலே லீனஸ்ட் கட்டு அண்ட் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் சிக்கன், ஓகேவா. அடுத்து வந்து ஃபிஷ்ஷிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ் இருக்குது, லீன் ஃபிஷ் இருக்குது. ஸோ அப்படி இருக்க இதில் பார்த்திங்கன்னா கேலரிஸ் ஒரு 100 கிராமுக்கு வந்து 150 to 200 கிராம்ஸ் வரைக்கும் வேரி ஆகுது ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் ப்ரோட்டீன் வந்து ஃபிஷ்ஷில் 21 கிராம்லேருந்து 20 கிராம் ஆர் 25 கிராம்ஸ் அந்த ரேஞ்ச் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் இதில் முக்கியமான விஷயம்னா மீனில் இருக்க ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்டு நம்ம உடம்புக்கு தேவையான இபிஏ அண்ட் டிஹெச்ஏ, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம உடம்புக்கு தரும். இது நம்ம உடம்புக்கு எதுக்கு ரொம்ப முக்கியம்னா, நம்ம உடம்புல வந்து பல்வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஒன்று வரும். இந்த இன்ஃப்ளமேஷன் எதுக்கு வரும்னா, நம்ம உடம்புல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அங்கே போய் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சிக்னல் வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃப்ளமேஷன். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு, அது சரியாயிடுச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இபிஏ அண்ட் டிஹெச்ஏ வேணும். ஸோ அதோட மெயின் சோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய மெயின் இது.
அண்ட் அடுத்து நம்ம யாருமே பெரிய அளவில் கண்டுக்காத ஒரு விஷயம், நம்ம ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ற விஷயம் கருவாடு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தை விட கருவாட்டில் தான் இருக்கிறதுலே அதிக லெவல் ப்ரோட்டீன் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அதை காய வச்சிடும், ஸோ கான்சன்ட்ரேட் ஆகிடுது. ஒரு 100 கிராம் கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ப்ரோட்டீன் இருக்குது. அதாவது 100 கிராம் கருவாடு நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு 60 to 70 கிராம் கருவாடு வரும். அண்ட் அதில் அதுக்கேற்ற மாதிரி ஃபேட் பர்சன்டேஜும் இருக்கும். அண்ட் கருவாடோடைய கேலரி வந்து பார்த்திங்கன்னா அதிகம், 300 கேலரிஸ். ஒரு 100 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 to 320 கேலரிஸ் வரைக்கும் கருவாட்டுக்கு இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் பாதி இல்லை 60% வரைக்குமே ப்ரோட்டீன் இருக்க வாய்ப்பு இருக்குது கருவாட்டில். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கோலின் வந்து பார்த்திங்கன்னா எக் யோக்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹார்ட் அந்த செல் வால்ஸுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவாடு சாப்பிடும்போது மட்டும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அதிலோட உப்பு. இப்போ மோஸ்ட்லி கருவாடு இல்லை நெத்திலி கருவாடுலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா உப்பு இருக்கும். ஸோ அந்த உப்பு இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வாங்கிட்டோம்னா நல்லது. அண்ட் மோரோவர் நம்ம எல்லாம் இப்போ டயட்டில் இருக்கோம் அப்படின்னும்பொழுது நம்ம கேலரி டெஃபிசிட்டில் இருப்போம், தண்ணி அந்தளவுக்கு சரியாக குடிக்க மாட்டோம் அப்படின்னும்போது இதில் இருக்க உப்பு நம்ம உடம்புக்கு போகும்பொழுது அந்த எலக்ட்ரோலைட்ஸாக நம்ம உடம்புலேருந்து போகிறதுக்கு இந்த உப்பு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும். பட் ஸ்டில் நம்ம கருவாடுன்னும் பொழுது உப்பு அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம அடுத்ததாக விட்டது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் அண்ட் பீஃப். இந்த மட்டன் அண்ட் பீஃப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நல்ல ஃபேட்டியான விஷயம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் கேலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனு அண்ட் குக்டு மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கேலரிஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் ப்ரோட்டீன் வந்து 25 கிராம் இருக்குது, ஃபேட் 16 கிராம் வரைக்கும் இருக்குது. அண்டு பீஃப்லேயும் கிட்டத்தட்ட அந்தமாதிரி ரேஞ்சில் தான் வரும். இதில் விஷயம் என்னென்னா இந்த ரெட் மீட்ஸ் பீஃபு அப்புறம் மட்டனில் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அயன் கண்டென்ட் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஃபேட் இருக்குல்லையே அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கும். ஸோ அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்மளுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட் தேவை தான், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு மற்ற சோர்ஸ்லேருந்து நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட் நம்மளுக்கு ஆல்ரெடி கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மீட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது. மீட்டோட ஆவரேஜ் அந்த கேலரி கவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 160 220 230 வரைக்கும் இருக்குது. அண்ட் மோரோவர் இதில் எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். அண்ட் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுலே இருக்காது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வைக்கும்போது நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், அப்போ நம்ம இது சிக்கன் சாப்பிட்றோம்னா நம்ம எப்படி பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் எப்படி குக் பண்ணுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பால் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா பால் ஒரு 100 கிராம் பாலில் பார்த்திங்கன்னா ஒரு 60 கேலரி இருக்கும். அண்ட் டிபெண்டிங் அப்பான் என்ன கைண்ட் ஆஃப் பால் வாங்குகிறோம், அதாவது நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் வாங்குகிறோமா இல்லை அதிலே வந்து பார்த்திங்கன்னா டோன்டு மில்க்கு 4.5% ஃபேட்டு அதுமாரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவுமே 60 ஒரு 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 100 ml மாறும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஆவரேஜாக 100 ml 3.2 3.5 கிராம் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு 1/2 லிட்டர் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு மொத்தமாக ஒரு 15 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக தயிர் சாப்பிட்றோம் இல்லையா வீட்டில், அதே தயிர்லையும் அதே பாலில் தான் நம்ம துவைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 ml வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 65 கேலரிஸ் இருக்கும். அண்ட் அகெயின் 3.5 கிராம் ப்ரோட்டீன். பாலில் எவ்வளோ கொழுப்பு இருக்குமோ அதே மாதிரி 4 கிராம் 4.7 கிராம் ப்ரோட்டீன் ஃபேட் இருக்கும், சிமிலர் டு பால். அடுத்து க்ரீக் யோகர்ட்டில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ப்ரோட்டீன் அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அங்கே இருக்க கல்ச்சர் வேறு. அண்ட் மோர் ஓவர் க்ரீக் யோகர்ட்டில் நிறைய அந்த எக்ஸஸ் ஆஃப் தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் வடிச்சிடுவாங்க. அப்போது வடிக்கும்பொழுது அகெயின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் க்ரீக் யோகர்ட்டில் வெயிட் படி. ஸோ இதுதான் விஷயம். அண்ட் பன்னீர் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் வெஜிடேரியன்ஸ். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹோல் லைக் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக கன்சிடர் பண்ணப்படுது. பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பன்னீருக்கு கிட்டத்தட்ட 270 to 300 கேலரிஸ் அதில் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ ஃபேட் இருக்குது. ஒரு சில ஹை ப்ரோட்டீன் பன்னீரெல்லாம் ஃபேட்டு கம்மியாக இருக்கும், கேலரி கம்மியாக இருக்கும். நார்மல் பன்னீரில் கொஞ்சம் கேலரிஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஃபேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பன்னீரில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும் பார்த்திங்கன்னா 20 to 25 or 30 கிராம் டிபெண்டிங் அப்பான் ஹை ப்ரோட்டீனாக இல்லையான்ட்டு. அண்ட் அகெயின் ஃபேட்டும் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஃபேட்டும் இருக்கும், கொஞ்சம் வாட்டர் வெயிட் இருக்கும். அடுத்த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோஃபு அண்ட் டெம்பே அப்படின்வாங்க. டோஃபு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோயாலேருந்து செய்வாங்க. அண்ட் டெம்பேவும் பார்த்திங்கன்னா சோயாலேருந்து செய்கிறது தான். அண்ட் அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அதை பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ப்ரொஃபைல் தான். ப்ரோட்டீன் இதெல்லாமே வந்து ஒரு 200 கேலரிஸில் வந்துடும். இந்த சைட்டன் அப்படிங்கிறவன் இருக்கான்ல, சைட்டன் அப்படிங்கிறவன் பார்த்திங்கன்னா இந்த வீட் அப்படிங்கிறது நம்ம கோதுமை இருக்கு இல்லையா, நம்ம கோதுமையை நீங்கள் வீட்டில் ஒரு கோதுமை எடுத்து அது நல்லா மாவை பிசைஞ்சு
இன்னும் எக்ஸஸாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அது கரைச்சிங்கன்னா கடைசியில் பிசு பிசுன்னு ஒன்று வந்து ஒட்டும். அதுதான் வீட் க்ளூட்டன். அந்த வீட் க்ளூட்டனில் செய்கிற இந்த மாக் மீட் அப்படின்வாங்க. அது கிட்டத்தட்ட கறி மாதிரியே இருக்கும் நம்ம டெக்ஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுதான் சைட்டன் அப்படின்வாங்க. அது வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடையாது, பட் ஸ்டில் க்ளீன், கிட்டத்தட்ட ஒரு 75% ப்ரோட்டீன் இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டன். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் குக்டு சைட்டனில் ஒரு கேலரிஸ், அந்த ப்ரோட்டீனுக்கு ஏற்ற கேலரிஸ் வந்துடும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பார்க்குற இந்த ப்ரோட்டீன் சோர்ஸஸ், இந்த பால், தயிர், வெஜிடேரியனுக்கான ப்ரோட்டீன் சோர்ஸஸ், நான்வெஜ்ஜுக்கான ப்ரோட்டீன் சோர்ஸஸ் பற்றி பார்த்துட்டோம். அண்ட் அடுத்த விஷயமாக எல்லாரும் காமனாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்க்கு போவோம். நம்ம வெஜிடபிள்ஸை என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அதாவது மாவு சத்து இருக்க வெஜிடபிள்ஸ், நீர் சத்து இருக்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய விஷயமாக பிரிக்க போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம மறுபடியும் அகைன் நம்ம மைண்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கு. இதனுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா லீஃப், அதாவது கீரை வகைகள். இந்த கீரை வகைகளில் எவெல்லாம் வருவாங்கன்னா நம்மளுடைய பாலக்கீரை வரும், நம்மளுடைய சாதாரணமாக அரைக்கீரை, முளைக்கீரை இதெல்லாம் வந்துடும். அண்ட் முருங்கைக்கீரை, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகத்திக்கீரை, அப்புறம் நம்மளுடைய புதினா, கொத்தமல்லி எல்லாருமே இந்த கீரை வகைகளில் வந்துடுவானுங்க. இவங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இவங்களை வந்து ஒரு 100 கிராம் வெட் வெயிட்னால் நம்ம ஜஸ்ட் அப்படியே ப்ளக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒரு 100 கிராம் எடுத்தோன்னா அவங்களோட கேலரி ரொம்ப கம்மியாக தான் இருப்பானுங்க. ஒரு 30 to 50 or 60 கேலரிஸ் தான் ஆவரேஜாக இருப்பானுங்க. ஆனால் அவங்களோட ப்ரோட்டீன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 grams or 3 to 7 grams எக்ஸப்ட் ஒருத்தனை தவிர்த்து, அவனை பற்றி வர. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களில் ஃபைபர் அதிகமாக இருக்கும். இவனுங்க பயங்கர ஃபைபராக இருப்பானுங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இவனுங்களை வந்து நம்ம பறிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வதக்கணுன்னா இவ்வளோ போட்டால் கூட இவ்வளோண்டு ஆகிடுவானுங்க. அண்ட் அதே போல் இவங்களை சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இவங்களில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அண்டு நிறைய இவங்கக்கிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த கலர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, இவங்கக்கிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் அது எதுக்குன்னா நம்ம உடம்பு ஏஜிங்கை தடுக்கிறதுக்கு அது நல்லது. அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இந்த கொலஸ்ட்ராலுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவானுங்க இவனுங்க. இதில் முக்கியமானவன் எவன் பார்த்தீங்கன்னா முருங்கை இலை. இந்த முருங்கை இலை பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ட்ரைடு முருங்கை இலை இருக்குல்ல, நம்ம மரத்துலேருந்து எடுக்கிறது வெட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஒரு முருங்கை இலை, ட்ரையான முருங்கை இலை பொடி எடுத்தோம்னா 100 கிராம் முருங்கை இலை பொடியில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன், 25லேருந்து 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அதாவது சிக்கனில் ஒரு 100 கிராம் சிக்கனில் 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னா முருங்கை இலை பொடியிலையும் 100 கிராம் பொடியிலும் 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளால் அவ்வளோ முருங்கை இலையும் கன்சியூம் பண்ண முடியாது. ஒரு 100 கிராம் முருங்கை இலை ட்ரை வெயிட்டில் எடுக்கணும்னா நீங்கள் பச்சையாக அது கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட நீங்கள் முருங்கை இலை எடுத்தால் தான் அது 100 கிராம் முருங்கை இலையாக மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அது ஜஸ்ட்டு நம்ம முருங்கை இலையை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஷேக்ஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு மில்க் ஷேக் போடுறோம், அதில் ஏதாச்சும் ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதை போட்டுக்கலாம். இல்லை சூப்பு, முருங்கை இலை சூப்போ இல்லை மற்ற வெஜிடபிள் சூப் செய்யும்போது இந்த முருங்கை இலையை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரோட்டீன் என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் முருங்கை இலையில் அது மட்டும் இல்லாமல் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இப்படி முருங்கை இலை அப்படிங்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு சர்வரோக நிவாரணி மாரி இருக்கான். அண்ட் இவன் அந்தளவுக்கு நல்லவன். அண்ட் மின்ட், புதினாவில் வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கிட்டத்தட்ட ஒரே கேலரி ப்ரொஃபைல் தான். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் கொஞ்சம் ஓரளவுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கான். 3.3 கிராம் 100 கிராம்ஸுக்கு. அண்டு மற்றும் பார்த்திங்கன்னா இவன் ஃபைபர் 6.8 கிராம் ஃபைபர், இவன் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபைபர் இருக்கான் கம்பேரிட்டிவ்லி மற்ற கீரை கூட கம்பேர் பண்ணும்போது. புதினாவுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அண்டு இவன் புதினாவை பற்றி உங்களுக்கு தெரியும், நல்ல வாசனை இருக்கும். அண்ட் இவன்லாம் வந்து இவன்கிட்டையுமே நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் ரிச்சான ஒரு ஆள் மின்ட்டு. அண்டு இதுதான் இந்த கீரை வகைகளில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இவ்வளோ செஞ்சாலும் கம்மியாயிடும், நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஃபைபர் நிறைய இருக்குது. அண்ட் கேலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 40 கேலரிஸ் வேரி ஆகும். 35 கேலரிஸ் ஆவரேஜாக வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கிராம் கீரை வதக்கினது சாப்பிட்றீங்கன்னா ஒரு 30 கேலரிஸ் 40 கேலரிஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். இவங்களில் யார் வருவானுங்கன்னா முட்டைகோஸ் வருவானுங்க, சிவப்பு கோஸ் வருவானுங்க, காலிஃப்ளவர், பிரசல் ஸ்போர்ட்ஸ், ப்ரொக்கோலி, இவனுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸில் வந்துடுவானுங்க. ஸோ இவங்களோட குவாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா 100 கிராம் சாதா பச்சையான வெஜிடபிளில் ஒரு 35லேருந்து 40 கேலரிஸ் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 கிராம்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் 5 to 7 கிராம். ஃபேட் இருக்காது இவன்களில். ஃபைபர் 2 to 3 கிராம், நல்ல ரிச்சான ஃபைபர். ஏன்னா இவன்களில் முக்கால்வாசி அளவு இவன்களுமே வாட்டர் வெயிட் தான் நிறைய இருக்கும். ஸோ இவங்களுக்கு 2 to 3 கிராம் ஃபைபர் தரது ரொம்ப பெரிய விஷயம்.
இவங்களில் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டான விஷயம் என்னன்னா குளுக்கோசினோலேட்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இவங்க கிட்ட இருக்கும். இவங்களை நம்ம வெட்டும்போதோ இல்லை கடிச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அது கிடைக்கும். அண்ட் அது வந்து நம்ம உடம்புக்கு எப்படிலாம் நல்லது நான் பின்வர வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஆனால் இவங்க கிட்ட இப்படி ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க வந்து நிறைய ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு இவங்க மேலே, எப்படியெல்லாம் இவங்க உடம்புக்கு நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க கிட்ட இருக்க ஃபைபர் அந்த குளுக்கோசினோலேட்ஸ் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம். அண்ட் இவங்ககிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இன்னும் நிறைய இருக்குது. இந்த ப்ரோக்கோலியில் ஆன்டி ஆக்சிடென்ட், ரெட் கேபேஜில் ஆந்தோசைனின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்ககிட்டையும் நிறைய மேட்டர் இருக்குது. ஒரே விஷயம் தான், இவங்களை வந்து பெட்டர் டு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது பெட்டரா ஒரு வதக்கி சாப்பிட்றது பெட்ரு. ஏன்னா இவங்களை பாயில் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றணும்னா இதில் இருக்க சால்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் மற்ற சால்யூபிள் நியூட்ரியன்ஸ் எல்லாம் தண்ணியில் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணி நம்ம அதுலேருந்து வேக வைக்கிற தண்ணியெல்லாம் கீழே ஊற்றாமல் அதை எப்படி நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறதுன்னு பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குரூப் ஆஃப் ஆளுங்க பார்த்திங்கன்னா தக்காளி, கொடமிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களே. இவனுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமில் அகைன் 35-40 கேலரி இருப்பானுங்க ஒருத்தனை பொறுத்து. ஏன்னா இவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் அதிகமாக இருப்பானுங்க. அண்டு கேப்சிகமில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சைசின் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கான். இவன் வந்து நம்ம உடம்பு குறைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த பம்கின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கேரட்டின் நிறைய இருக்குது. இந்த பீட்டா கேரட்டினுமே நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன்லாம் குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்டு நம்ம டொமேட்டோ எல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டோம். ஆனால் தக்காளிங்களும் அவ்வளோ சூப்பரானவன். இவங்ககிட்ட லைகோபின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த லைகோப்பினுமே நம்ம உடம்புக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் இந்த லைகோப்பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னா நம்ம அப்படியே சாப்பிட்றத விட எண்ணெயில் அது கூட எதனாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபேட் சேர்த்து சாப்பிட்டா அதனோட அப்சார்ப்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்டு இவங்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வெண்டைக்காய் இருக்கான்ல, அவன் குழகுழப்பு இருக்குல்ல, அவன் நம்ம ஆல்ரெடி இந்த பீட்டா குளுக்கன் அந்த டயட்ரி ஃபைபர் பற்றிலாம் பார்த்தோம்ல, சால்யூபிள் ஃபைபர். இவனும் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு சால்யூபிள் ஃபைபர் தான். இவனுமே நம்மளுக்கு வந்து ஒரு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரூட் வெஜிடபிள்ஸ். இதில் எவன் வரோன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, நூக்கோல், முள்ளங்கி, அப்புறம் அவனுங்கெல்லாம் வந்துடுவானுங்க. இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு 50 கேலரிஸ் வரைக்கும் வருவானுங்க. அண்ட் மோரோவர் இவனுங்க வந்து கார்ப் அதிகமாக இருக்கும். ஸோ ரூட்டில் இருக்க எதுவாக இருந்தாலுமே கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 8 to 10 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ். ஃபைபர் இவங்களுக்குமே நல்ல 2 to 3 கிராம் ஃபைபர் இருக்கானுங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கேரட்லேயும் பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்குது. அண்ட் மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இவங்ககிட்டையுமே ஃபைபர் சூப்பராக இருக்கும். இவங்ககிட்ட பெக்டின் அப்படிங்கிற ஒரு மேட்டரும் இருக்குது. ஆப்பிளில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெக்டினுங்கிறதும் ஒரு சால்யூபிள் ஃபைபர் தான். இந்த பெக்டினுமே நம்மளுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுவான். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டில் வந்து இந்த நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அந்த நைட்ரிக் ஆக்சைடு காம்பவுண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு தரக்கூடிய சக்தி இருக்குதான். இந்த விஷயம் எதுக்குன்னா நம்ம உடம்புல இருக்க பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும் உதவுற காம்பவுண்ட் தான். அது வந்து பீட்ரூட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரேடிஷ்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிளில் பார்த்தா அந்த குளுக்கோசினோலேட் இருக்குல்ல, அது அவங்ககிட்ட கொஞ்சோண்டு இருக்குது. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள், நம்மளுடைய உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் டாப்பியோக்கா, அதாவது மரவள்ளிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இது மாதிரி கிழங்கு வகைகள் இருக்கானுங்க இல்லையா. இந்த கிழங்கு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். ஸோ கேலரி டென்ஸு. இவனுங்க வந்து ஒரு 100 கிராம் குக்குடு, இப்போ நான் இத்தனை வருஷம்னா பச்சையாக சொன்னேன், ஏன்னா நம்ம இதெல்லாம் பெருசாக இடப்போச்சு சாப்பிடணும். இந்த கிழங்கு வகையெல்லாம் 100 கிராம் குக்குடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 120 கேலரி வருவானுங்க. ப்ரோட்டீன் கம்மி. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 to 27 கிராம் கார்போஹைட்ரேட்ஸு. ஃபைபர் 2 to 3 கிராம் டிபெண்டிங் அப்பான் நம்ம எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அவங்ககிட்டையும் பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்குது. பேடு பில்டர்ஸ்லாம் இவனை நிறைய சாப்பிடுவாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலேயே நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரட்டன் லூ அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அது கிட்டத்தட்ட ரெட் கலரில் இருக்கும், பீட்ரூட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ரெட் கலரில் இருக்கும், அவிச்சாலும் வைலட் கலரில் இருக்கும். அதுலேயுமே அந்த ஆந்தோசைனின்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு கிடைச்சா அதை கூட வாங்கி சாப்பிடுங்க. கேரட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேரட் இருக்கும், அதுலேயுமே அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ. இது வந்து கொஞ்சம் பழைய ஸ்டடி தான், ஒரு 1995 எடுத்த ஸ்டடி தான். அவிச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்லையே, ஒரு 39 சாப்பாட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எந்த சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுக்கு பசி அடங்குது, நல்லா வயிறு திம்முன்னு இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உருளைக்கிழங்கு தான் இருக்கிறது அந்த சட்டைட்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அது இன்றைக்கி இருக்க ஃபுட்டு கூட கம்பேர் பண்ணாங்கன்னா தெரியாது. ஹவு ரெலவெண்ட் இட் இஸ் டுடே அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அன்றைக்கி அவங்க கம்பேர் பண்ண ஒரு 39 ஃபுட்டு கூட உருளைக்கிழங்குக்கு வந்து அதிகம் வந்து அந்த பசியை தீர்க்கும் தன்மை இருக்குது. ஏன் அப்படின்னா அவிக்கும்போது அது நிறைய தண்ணியை ஹோல்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ச் நம்ம சாப்பிடும்போது நல்லா மெண்டு நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பொட்டேட்டோ நம்ம இன்னும் பெட்டராக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம அவிச்சிட்டு
நம்ம இந்த மேஷ்டு பொட்டேட்டோலாம் வெளிநாட்டில் சாப்பிட்றானுங்க இல்லையா, அந்த மேஷ்டு பொட்டேட்டோலாம் பயங்கர கொழுப்பாக இருக்கும். இந்த மேஷ்டு பொட்டேட்டோ நம்ம இன்னும் ருசியாகவே சாப்பிட்லாம். எப்படின்னா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்களை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெயோ அவங்க வந்து பட்டர்லாம் நிறைய போடுவாங்க, நம்ம பட்டர்லாம் போடாமல் லைட்டாக கொஞ்சம் பால், கொஞ்சம் ஆலிவ் ஆயிலெலாம் ஊற்றி நம்ம அழகாக செஞ்சோன்னா நம்ம மேஷ்டு பொட்டேட்டோ ஹெல்த்தியான வகையிலேயே சாப்பிட முடியும். அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாப்பியோக்கா, பியூர் மாவு, ஸ்டார்ச் தான். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ச் பவுடர் எடுக்கிறாங்க, இந்த ஜவ்வரிசிலாம் எடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் டாப்பியோக்காலேருந்து எடுப்பாங்க மோஸ்ட்லி. அண்ட் அவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் அதில் கிடைக்கும். ஸோ அது வெறும் மாவு சத்து தான், அதில் பெருசாக மாவு சத்து விட்டால் எதுவுமே இல்லை. பட் அவன் எதுக்குன்னா அந்த நம்மளுக்கு எனர்ஜி சோர்ஸ், பயங்கரமான எனர்ஜி சோர்ஸாக டாப்பியோக்கா இருப்பான். அதுதான் மேட்ரு. அடுத்து வந்து நீர் காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் பேர்லேயே தெரியுது இவன் உடம்புல நிறைய நீர் இருக்கும், தண்ணி தான் இருக்கும். சொரக்காய் வருவான், zucchini, வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய், அப்புறம் பரங்கிக்காய், அதாவது பச்சை பூசணிக்காய் இருக்குல்ல அதை பரங்கிக்காய் அப்படின்வாங்க. அப்புறம் இந்த பீர்க்கங்காய், இவன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீர் காய்கறிகள் அப்படின்னு. இவனுங்கக்கிட்ட தண்ணீர் தான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்குன்னா அதில் 90 கிராம் தண்ணீர் தான் இருப்பானுங்க. இவனுங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 100 கிராமில் ஒரு 10 - 15 கலரியில் 20 கலரி மேக்ஸிமம் இருப்பானுங்க. அண்ட் இவங்களோட ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, 1 கிராம். அண்டு கார்போஹைட்ரேட்ஸ் 3 to 4 கிராம்ஸ், அவ்வளோதான். அந்த 20 கிராமுக்கு அவ்வளோதான் வர முடியும். இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னா, இவங்களை வந்து உடம்பு குறைக்கும் போது நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடுவானுங்க. இந்த வெள்ளை பூசணிக்காவை நம்ம வந்து லைட்டாக பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வந்து கூட்டு, நம்ம வந்து இந்த சொரக்காய், இந்த பீர்க்கங்காவெல்லாம் நம்ம கூட்டாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடலப்பருப்பு கூடிய இல்லை சிறுபருப்பு கூடிய கூட்டாக செஞ்சு சாப்பிடும்போது ப்ரோட்டீன் கிடைக்கும். ப்ரோட்டீனும் நம்மளுக்கு ஒரு மாதிரி வயிறை ஃபுல் பண்ணும். அண்ட் சிறுபருப்பில் செஞ்சோன்னா சிறுபருப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து நீர் காய்கறி அப்படின்னா நம்ம வயிறை போய் அடைச்சிப்பான். ஸோ வயிறை ஃபுல்லாக்கும்போது நம்மளுக்கு பசித்தன்மை குறையும். ஸோ இவனுக்குமே அந்த சட்டைட்டி இண்டெக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்டு இவன் சொன்ன மாதிரி இவனுக்கு பெரிய அளவில் சத்துலாம் எதுவுமே கிடையாது, பசியை குறைப்பான். இவன் வந்து நம்ம இந்த பசியை தீர்ப்பான், நம்ம நிறைய சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுப்பான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ப்ஸ் அண்ட் ரைசோம்ஸ், அதாவது வேர்லேயே வேறு விஷயமான வேர், வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் இஞ்சி மற்றும் மஞ்சள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு எல்லாருக்குமே ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 கேலரி 100 கிராமுக்கு, பூண்டுக்கு வந்து 149 கேலரி, ஜிஞ்சருக்கு வந்து 80 கேலரி. ஆனால் இதில் என்ன பிரச்சனை, நம்ம பெரும்பாலும் வந்து வெங்காயம் தான் சேர்த்துப்போம் நிறைய விஷயத்தில், அண்ட் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துப்போம், இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துப்போம். அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து நம்ம டயட்டில் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான ஆளுங்க தான். மொத்தமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டால் ஒரு 20 கேலரி சேர்த்துக்கலாமே. இப்போ வந்து சப்போஸ் நம்ம தொக்கு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதை தக்காளி, வெங்காயம், இந்த மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு 50 கேலரி போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நம்ம எதுவும் தேவைப்படாது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மைண்ட் மேப் தரேன், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவன்களில் என்ன விஷயம்னா கார்லிக். இந்த கார்லிக்கில் ஆலிசின் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கான். இதே காம்பவுண்டு நம்ம வெங்காயத்தில் இருக்கான்னா கொஞ்சம் கம்மியாக இருப்பான். இந்த ஆலிசின் அப்படிங்கிறவன் நம்ம வெட்டும் பொழுதோ இல்லை அதை இடிக்கும் பொழுதோ வெளில வருவான். அண்ட் அவனையுமே வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து குக் பண்ணும். ரொம்ப ஹை ஹீட்டில் குக் பண்ணால் போயிடுவான், தண்ணியில் குக் பண்ணி கீழே விட்டால் போயிடுவான். நார்மலாக நசுக்கி அவனை அப்படியே லைட்டாக பதம் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆலிசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் அவனுமே இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா குக்குர்மின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கான். அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு அந்த இன்ஃப்ளமேஷன், நம்ம சொன்னல ஆல்ரெடி ஒரு சில இடங்களில் நம்ம வீக்கம் ஏற்படும், அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் தான். அதில் ஒரு முக்கியமான காம்பவுண்ட் குக்குர்மின். இவனை எப்படி எடுத்துக்கணும்னா, இவன் வந்து எப்போவுமே வந்து தண்ணியில் எல்லாம் குடித்தா வேலைக்கு ஆகாது. இவனை வந்து எப்போவுமே ஒரு ஃபேட்டோடு எடுக்கணும். அதனால தான் மஞ்சளை வந்து பாலில் கலக்கி கொடுப்பாங்க. மஞ்சளை வந்து பால்லேயும் கொழுப்பு இருக்கு இல்லையா, அது மஞ்சள் வந்து பால் கூட கலக்கும் பொழுது குடிப்பாங்க. அண்டு இவன் மஞ்சளை சாப்பிடும்போது கூடவே பெப்பரோடு சேர்த்து சாப்பிட்டா அந்த குக்குர்மினோட பயோ அவைலபிலிட்டி, அப்சார்பபிலிட்டி உடம்புக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா பெப்பரில் பைப்பரின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் மசாலா பால்னு சொல்லும்போது மஞ்சளும் பெப்பரும் போட்டு லைட்டாக குடிப்பானுங்க இல்லையா, அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம்ஸ். இந்த மஷ்ரூம் பையன் பார்த்திங்கன்னா இவனுமே உடம்புல முக்கால்வாசி வாட்டர் தான். அவனை போட்டு வதக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தண்ணி விட்டுக்கினே இருப்பான். இவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோண்டு சுருங்கிடுவான். அவன் மோஸ்ட்லி வாட்டர் வெயிட் தான் அவன். அண்ட் அவன் வந்து ஒரு 100 கிராம் ரா மஷ்ரூம் எடுத்திங்கன்னா அவன்கிட்ட வந்து ஒரு 40 கேலரிஸ் வாங்கலாம், அவ்வளோதான். அதில் ஒரு 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அண்ட் இவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவனை நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட பிளான்ட் ஸ்டீரால் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. ஒரு நம்ம பிளான்ட் கொழுப்புன்னு வச்சுக்கோங்களேன், கொலஸ்ட்ரால்னு வச்சுக்கோங்களேன். அவனை கொண்டு போய்ட்டு நம்ம வெயிலில் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 20 நிமிஷம் வச்சோன்னா வெயிலேருந்து வர UVB ரேஸ் வந்து அவன் மேலே பட்டு அவன் விட்டமின் டியாக மாறுவான். ஸோ அந்த விட்டமின் டியாக மாற நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் விட்டமின் டி கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம இந்தியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ட்டிஃபைட் மில்க், இந்த ஆவின் டிலைட்டு குடிக்கலாம், அதில் கொஞ்சம் வரும்.
இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெயிலில் போய் நிற்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா விட்டமின் டி கிடைக்கும். ஸோ மஷ்ரூமும் அந்த சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ். நம்ம ஃப்ரூட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா லோ கேலரி தான். ஏன்னா அவங்களில் வந்து நிறைய தண்ணி தான் இருப்பானுங்க. ஸோ ஆவரேஜாக எடுத்துக்கோங்களேன், ஒரு 100 கிராம் ஃப்ரூட் எடுத்திங்கன்னா 40 to 90 கேலரிஸ். எவன்லாம் ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கணும் அவன்லாம் கொஞ்சம் கேலரிஸ் அதிகமாக போட்டுக்கோங்க. ஆனால் அதே மாதிரி தண்ணி அதிகமாக இருந்தால் கேலரிஸ் கம்மி பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலன் நீங்கள் 100 கிராம் வாட்டர்மெலன் சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 கேலரி தான் நீங்கள் உள்ளே எடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ஃபுல்லாக தண்ணி 90 to 95% வந்து தண்ணி. அதே போல் தான் மற்றவனும். பனானா தான் கொஞ்சம் அதிகம். பனானா வந்து ஒரு 80 இருப்பான். மற்றபடி ஆப்பிள், கோவா அவன்லாம் வந்து 60 to 70 தான் மோஸ்ட்லி அங்கே இருப்பானுங்க. இதில் ஒருத்த மட்டும் எல்லாரையும் மிஞ்சுவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவக்காடோ. இந்த அவக்காடோவில் தான் நம்ம கிட்டத்தட்ட ஃபேட் இருக்க. மற்ற எந்த ஃப்ரூட்லேயும் உங்களுக்கு பெரிய அளவில் அந்த ஃபேட் இருக்காது, ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் தான் இருக்கும். ஆனால் இந்த அவக்காடோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்கும். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், மூஃபா அப்படின்வானுங்க. இவன் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட். இவன் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபேட்டு தான். இவன் வந்து நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்குலாம் பயங்கரமாக யூஸ் ஆகும். இஸ் அ குட் ஃபேட் டு ஹேவ் ஃபார் அவர் பாடி. இதில் இந்த செக்மெண்ட்டில் இவன் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவ். இவன் ஒரு 100 கிராம் அவக்காடோவில் 160 கிராம் கேலரிஸ் இருக்குது. 2 கிராம் ப்ரோட்டீன், 14.7 கிராம் வரைக்கும் இவன் ஃபேட் இருப்பான். ஃபைபரும் பார்த்திங்கன்னா ஃபைபரும் பயங்கர அதிகம். 6.7 கிராம் வரைக்கும் ஃபைபர் இருக்கு அவங்ககிட்ட. அண்ட் இதுதான் இங்கே மேட்ரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்டர் மெலனு, அப்புறம் இந்த மஸ்க் மெலன், இந்த கிர்னி பழம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பசி எடுக்குது. நம்ம வெயிட் லாஸில் இருக்கும், பசி எடுக்குது. பட் அதே போல் லைட்டாக அந்த சுகர் கிரேவிங் இருக்குன்னா இவங்களை சாப்பிட்டுக்கலாம். இவங்க வெயிட் படி ரொம்ப கம்மி தான். அதே போல் மாம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் மாம்பழம் சாப்பிடும்போது நம்ம அந்த கொட்டை தான் பெருசாக இருக்கும், நம்மளுக்கு பெரிய அளவில் சதை கிடைக்காதுனாலுமே அதில் இருக்க சுகர் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே தெரியும். அண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஆரஞ்சு, லெமனு, ஸ்வீட் லைமு, சாத்துக்குடி தான் விட்டமின் சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் மேங்கோவில் பீட்டா கேரட்டின் இருக்குது. அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, இந்த பிளாக்பெரி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருப்பானுங்க. ஆந்தோசைனன்ஸ், அந்த கலர்டு நல்லா பிரைட் கலர்டு, அந்த ரெட் கலரு, பிளாக் கலரு, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்தோசைனன்ஸ் நிறைய இருப்பானுங்க. அவங்களாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா பெக்டின் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனுமே நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. அண்ட் அடுத்து அந்த பெக்டினுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் தான் வருது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னில் ஏதோ வேக்ஸ் தடவுறானுங்க, அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை ஆகுது. இப்போ நம்ம மோஸ்ட்லி யாரும் வந்து ஸ்கின்னை எல்லாம் தூக்கி போட்டுறோம். பட் ஸ்டில் ஆப்பிளோட ஃப்ளஷ்லேயும் பெக்டின் இருக்குது, கம்மியாக இருக்கு. ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமிலின் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கான். அவன் நம்மளுக்கு ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் அது எப்படி அப்படிங்கிறத நான் வேறு ஒரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். அடுத்து வந்து போமோகிரானட், நம்மளுடைய மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்துலையுமே வந்து இந்த பாலிஃபினால்ஸ், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் அதிகமாக இருக்குது. ஃபைபர் நிறைய இருக்குது ஃப்ரூட்டு. இவனுமே நம்மளுக்கு பசியை குறைக்கிறதுக்கும் நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கும் இவன் நல்ல மேட்ரு இவன். இதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மேட்டர் இருக்குன்னா, இந்த ஃப்ரூட்ஸில் வந்து சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் கொஞ்சம் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஃப்ரூட்லாம் சாப்பிட முடியாது. அதனால் உங்களுக்கு அதில் ஃபைபர் கிடச்சிடும், வயிறு திம்முனாயிடும். அண்ட் சுகர் நீங்கள் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் அதில் நீங்கள் சுகர் அவ்வளோ கன்சியூம் பண்ண முடியாது. ஓகேவா, இதுதான் மேட்ரு. ஸோ டயபெட்டிஸ் இருக்கவங்களே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். பட் ஆனால் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம்? கொய்யாக்காய் சாப்பிட்லாம், வாட்டர்மெலன் சாப்பிட்லாம், அந்த மாதிரி சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மேட்ரு நட்ஸு. இந்த நட்ஸில் யார் வருவானா, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, வால்நட்டு, பிஸ்தாஸ், இந்த குரூப் ஆஃப் இருக்காங்களே இவனுங்க வந்து நட்ஸில் வருவானுங்க. இவங்களோட ஓவரால் கேலரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600லேருந்து 650 கேலரி இருப்பானுங்க. இதில் இருக்க 5 மேட்ரும் ஏது, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மேக்கடமியா நட்ஸு, பீக்கன் நட்ஸ், இவன் எல்லாமே இந்த ஒரு கேலரி ரேஞ்சில் வரும். ஏன் அப்படின்னா இவங்கிட்ட வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும். ஃபேட்டோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் இருக்கிறதுல எவனுக்கு இருக்கிறதுலே ஃபேட்டோட பர்சன்டேஜ் அதிகம்னா வால்நட்டு 65% ஃபேட்டு, மற்றவனுக்கெல்லாம் அரௌண்ட் 50% ஃபேட் இருக்கும். அண்ட் ப்ரோட்டீனுமே வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் 18லேருந்து 25 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் ரேஞ்ச் ஆகும். இருக்கிறதுலே அதிகமாக நம்மளுடைய கடலை கிரவுண்ட் நட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது கம்பேர் டு மற்றவனுங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது. அதுபோல் ஃபைபரும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அண்ட் வால்நட்டில் நம்ம 65% ஃபேட் இருக்குது. ஐயோ சாப்பிடவே கூடாது, அப்படி கிடையாது. வால்நட்டு டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 கிராம்லேருந்து 25 கிராம் வரைக்கும் டெஃபினட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஆல்ஃபா லினோலெயிக் ஆசிட் மற்றும் ஒமேகா 6 இருக்குது.
நம்ம உடம்புக்கு தேவையான omega-3 ஆசிட் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நிறைய omega-6 கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த omega-6 கவுண்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு omega-3 தேவை. இந்த omega-3யோட சோர்ஸாக வந்து நம்மளுக்கு வால்நட் இருக்கான். இவனை வந்து டெய்லி ஒரு 20 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் அவங்கவுங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நிறையவும் சாப்பிடாதீங்க. இந்த லிமிட்டில் சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய omega-3 ஆசிட், அதாவது இது வந்து ஒரு பாலி அன்சாச்சுரேட்டட், இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ இவன் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு இருக்கிறதுலே பிஸ்தாவும் கேஷ்யூவும் எப்படின்னா, கேஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு மற்றவனுங்க. அதனால தான் நம்ம குருமா அந்த அரைக்கும் போதெல்லாம் க்ரீமியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முந்திரி அரைச்சி போடுவோம். ஏன்னா அதில் ஸ்டார்ச், அந்த மாவு சத்து கொஞ்சம் அதிகம், திக்னஸ் கொடுக்கும். அடுத்து வந்து பிஸ்தாவில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த நட்ஸுக்கிட்டே இல்லாதது என்ன இருக்குன்னா, லூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் அப்படிங்கிற 2 காம்பவுண்ட் இருக்கும். இவன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதைகள், சீட்ஸ். இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சியா சீட்ஸு, சப்ஜா சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதை, சூரியகாந்தி விதை, நம்மளுடைய எள்ளு, இவன் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுவானுங்க. இவங்களோட கேலரி எங்கே இருக்கும்னா 550லேருந்து 600 இந்த ரேஞ்சு, அந்த 550லேருந்து 600 அந்த கேலரியில் இருப்பானுங்க. ஏன்னா இவன்கள்லேயுமே ஃபேட் அதிகமாக இருக்கும். இவன்கள்லேயுமே ஃபேட் வந்து இட் வில் ரேஞ்ச் ஃப்ரம் 40லேருந்து 50% வரைக்கும் இவன்கள்லேயுமே ஃபேட் இருப்பானுங்க. இவன்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இவங்களோட ஃபைபர் கண்டென்ட்டு, ஃப்ளாக்ஸ் சீடையும் சியா சீட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். 27 கிராம்ஸ் ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடில் 34 கிராம். ஆனால் இந்த ஃபைபர் வந்து மற்றது மாதிரி க்ரூட் ஃபைபர் கிடையாது. இவன் வந்து சால்யூபிள் ஃபைபர். இவனை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம ஆல்ரெடி அந்த பீட்டா குளுக்கன் ஒன்று பார்த்தோன்னா, அதே போல் இவனும் ஒரு டயட்ரி ஃபைபர். இவனையுமே நம்ம குடிச்சோன்னா நம்ம வயிறு ஃபுல்லாகும். மற்றும் இவங்கிட்ட இருக்க அந்த டயட்ரி சால்யூபிள் ஃபைபர் நம்மளுடைய கொலஸ்ட்ராலை நம்மளுடைய பைல் ஜூஸ்லேருந்து வெளில எடுப்போம். நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை நம்ம பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து குறைக்கிறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் சீட் மற்றும் சியா சீட் சூப்பராக யூஸ் ஆவானுங்க. இவங்களுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 500லேருந்து 550 கேலரிலேருந்து 600 கேலரி இருப்பானுங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்களை வந்து நம்மளால் மேக்ஸிமம் 1 or 2 ஸ்பூன்ஸ் தான் நம்மளால் டெய்லி சேர்த்துக்கணும். அண்ட் அதுக்கு மேலே சேர்த்துக்க வேணாம். இவங்ககிட்ட ஃபேட்டி ஆசிட், இவனுங்க ஃப்ளாக்ஸ் சீடில் ஒரு விஷயம் என்னன்னா, இவங்ககிட்ட வந்து ஒரு omega-3 இருக்கிறதுலே நேச்சுரல் சோர்ஸில், பிளான்ட் சோர்ஸில் omega-3 அதிகமாக இருக்கிறது இவங்ககிட்ட தான் த்ரூ ALA, ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குமா. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ், இவங்ககிட்டயுமே நிறைய ஃபைபர் இருக்குது. அண்ட் நம்ம எள்ளு, அதாவது நம்ம வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே நல்ல கால்சியம் சத்து இருக்குது. அண்ட் பம்கின்ஸ், அதாவது நம்ம பூசணி விதையில் பார்த்திங்கன்னா ஜிங்க்கும் மெக்னீஷியமும் அது நல்ல இது இருக்கும். இந்த ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பு மற்ற விஷயத்துக்கு தான் தேவை. ஜிங்க் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய ஓவரால் பாடி ரெக்கவரிக்கெல்லாம் ஜிங்க் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான மேட்ரு. அவனை வந்து பம்கின் சீட் தரான். சன்ஃப்ளவர் சீட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது. அண்டு omega-6 அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட. அதனால தான் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நிறைய பேர் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா சன்ஃப்ளவர் சீட்டில் omega-3 இல்லையானா இருக்குது, omega-6 இருக்குது, omega-3 இருக்குது. ஆனால் omega-6 ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு omega-6 அண்ட் omega-3 ரெண்டுமே ஓரளவுக்கு பேலன்ஸில் வரணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ஸ் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் ஆயில் 900 கேலரி இருக்கும். நம்ம ஹோட்டலெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 கிலோ பிரியாணிக்கு அவங்க 200 கிராம் எண்ணெய் ஊற்றுறாங்க. 200 கிராம் எண்ணெய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1800 கேலரிஸ். எப்படி 200 கிராம் எண்ணெய் 1800 கேலரிஸ். 1 கிலோ பிரியாணி செஞ்சாங்கன்னா ஒரு 12 பார்சலாக போடுறாங்க. 12 பார்சலில் நீங்கள் ஒரு பார்சல் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 1800 டிவைட் பை 12 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 150 கேலரிஸ் வெயா எண்ணெய் மட்டுமே நம்ம சாப்பிட்றோம். அதனால் பிரியாணியை வெளில வாங்காமல் நம்ம வீட்டில் செஞ்சு ஆயில்லெஸ் பிரியாணியெல்லாம் ஈஸியாக செய்யலாம். அண்ட் அதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்னா கேலரி ரொம்ப கம்மி. பிரியாணி மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது. ஆயிலை எடுத்து தனியாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. பிரியாணியில் நம்ம கறி போடுறோம், கூட அந்த கறியை உரைக்கிறதுக்கான ஒரு சில மசாலாஸ், வெங்காயம், தக்காளி, புதினா, ஆன்டி ஆக்சிடென்ட், தக்காளிலையும் லைகோபின் இருக்குது. அண்ட் தக்காளிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உமாமி ஃப்ளேவர் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, அரிசி, அவ்வளோதான். இதில் நீங்கள் உடம்புக்கு கெடுதின்னா பெருசாக எதுவுமே சொல்ல முடியாது. அரிசியில் கொஞ்சம் மாவு சக்தி அதிகமாக இருக்குது. நம்ம எப்படியோ நம்ம அரிசி வந்து நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், அவன் தான் இன்ஸ்டன்ட் எனர்ஜி நம்மளுக்கு. ஸோ அவனையும் சேர்த்து நம்ம பிரியாணியை ஆயில் இல்லாமல் குக் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி மாரி ஒரு ஈஸியான டிஷ்ஷு கிடையாது. இவனுக்கு கூட இஞ்சி பூண்டு சேர்ப்போம், இன்ஃப்ளமேஷனுக்கு நல்லது. மஞ்சத்தூள் சேர்ப்போம், அவனும் இன்ஃப்ளமேஷனுக்கு நல்லது. பிரியாணி மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது ஆயில் இல்லாமல் சாப்பிட்டா. ஆயில் இல்லாமல் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். இந்த ஆயிலில் நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, சேச்சுரேட்டட் ஃபேட் ஆயில் அப்படிங்கிறது ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆசிட், அவ்வளோதான். ஸோ அதை வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு பிரிப்பாங்க. சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா அதில் வந்து டபுள் பாண்ட்ஸே இருக்காது. கார்பனில் வந்து 4 பாண்ட் இருக்கும்.
அதில் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டுன்னு இருந்தால் அது சேச்சுரேட்டட் ஃபேட்டி, நான் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லைனா அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே அதில் வெறும் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா அது சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வனஸ்பதி எதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கோ, கட்டியாக இருக்கும், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்னே தனியாக தான் இருப்பான். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் டெம்பரேச்சருக்கு அவன் கொஞ்சம் தனியாக தான் இருப்பான். அவெல்லாம் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்லேயே மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா நம்மளுடைய கடலெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் தான் கொலஸ்ட்ரால் ஃபார்மாக தான் நிறைய மேட்ரு பண்ணுறான். ஸோ கிரவுண்ட் நட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17% தான் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அண்டு மூஃபா அண்ட் பூஃபா, மோனோ அன்சேச்சுரேட்டட் பூஃபா வந்து 46%, 32% இருக்குது. பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம கடலை எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம சூரியகாந்தி எண்ணெய் யூஸ் பண்ணதை விட கடலை எண்ணெய் யூஸ் பண்ணது இன்னும் நல்லது. அண்டு நம்மளுடைய நல்லெண்ணெய் இருக்குல்ல, எள்ளுலேருந்து எடுக்கிறாங்க, அந்த எண்ணெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா 14% தான் சேச்சுரேட்டட் ஃபேட்டு. மூஃபா அண்ட் பூஃபா வந்து 40%, 42% செம பேலன்ஸில் இருக்காங்க. இவனுங்களுமே நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக வருவானுங்க. மஸ்டர்ட், நம்ம கடுகு எண்ணெய், நம்ம அசாம், பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தானில், பஞ்சாப் அந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. கச்சிகனி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 12% சேச்சுரேட்டட் ஃபேட்டு, 59% மூஃபா, மானோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டு, 21% பூஃபா இருக்குது. அண்ட் இது ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த மூஃபாவில் ஒரு சிலது ஒமேகா 3 இருக்கும். நீங்கள் கடுகெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் கடுகெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர பஞ்சண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளேவர். அதனால் நிறைய பேருக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கடுகெண்ணெய் எப்படி சேர்த்துக்கலாம்னா ட்ரெஸ்ஸிங்க்கு சேர்த்துக்கலாம். சப்போஸ் சிக்கன் தந்தூரி செய்கிறீங்கன்னா தந்தூரி அப்போ அது லைட்டாக எண்ணெய் தடவணுன்றது நீங்கள் பட்டர் இல்லை மற்றது தடவுறதுக்கு பதில் இந்த கடுகு எண்ணெய் தடவிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். லைக் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் டு பட்டர் அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து வந்து ரைஸ் பிரான் ஆயில், அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, அதுவே அதிகம் தான். நம்ம இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா, பாம் ஆயிலில் 50% சேச்சுரேட்டட் ஃபேட்டு. அதனால தான் அது ரொம்ப ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சரில் அது கட்டிக்கும். அண்டு 39% மூஃபா அண்ட் 10% பூஃபா. கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்னா, செகண்ட் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில். இதனால தான் நம்ம பாம் ஆயிலும் தேங்காயும் பெரிய அளவில் நம்ம டயட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பூஃபா 66% இருக்குது, மூஃபா 20%. ஆனால் சன்ஃப்ளவர் ஆயிலில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கும். இந்த ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன்லாம் ப்ரோ இன்ஃப்ளமேஷன், நம்ம உடம்புல வந்து ஈகோசெனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கான். அவன் வந்து நம்ம உடம்புல எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஒரு சிக்னல் கொடுத்து நீ வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாக்கு, இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுன்னு ஒரு சிக்னல் கொடுப்பான். அந்த சிக்னல் கொடுக்குறப்ப நம்ம உடம்புல ஒமேகா 6 அதிகமாகிச்சுன்னா நிறைய அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒமேகா 3 வேணும். அது வந்து நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த கடுகு எண்ணெய்லாம் இதெல்லாம் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஆயில் இருக்கான் இல்லையா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளாக்ஸ் சீடில் நிறைய டயட்ரி ஃபைபர் இருக்குது அண்ட் ஒமேகா 3 நிறைய இருக்குது. இவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 18% மூஃபா, 73% வந்து பூஃபா இருக்கான். இந்த 73% பூஃபா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஆயிலை நீங்கள் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஓட்ஸ் ஷேக் குடிக்கிறீங்க, ஒரு ஓட்ஸ் மில்க் ஷேக் கொடுக்குறீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் ஆயில் எடுத்து அதில் ஊற்றலாம். அண்ட் ஃப்ளாக்ஸீட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பாயிண்ட் கம்மி. நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் ஃப்ளாக்ஸீட் ஆயில் பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப ஹீட்டில் பயன்படுத்தணும்னா ஃப்ளாக்ஸீட் ஆயில் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஈஸியாக பேர்ன் ஆகிடும். ஓகேவா? இந்த ஃப்ளாக்ஸீட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு, சாலட் ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம், மில்க் ஷேக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓவர் நைட் ஓட்ஸ் ஊற வச்சு நம்ம ஷேக் பண்ணி குடிக்கிறோம், நல்லா மிக்சியில் அரைச்சி குடிக்கிறோன்னா அங்கே ஒரு டீஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒமேகா 3s நிறைய கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் தான் விஷயம். அண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயமும் கொடுத்துட்டேன். அதாவது என்ன சொன்னேன்னா ப்ரோட்டீனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ப்ரோட்டீனில் 160 220 கிராம் வரைக்கும் இருக்குது. அண்ட் கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கேலரிஸ் இருக்குது. அண்ட் கருவாட்டில் இருக்கிறதுல ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் அது போல் வெஜ்ஜீஸ் கீரையில் வந்து பார்த்திங்கன்னா 20-25 கேலரிஸ் தான் 100 கிராம் கீரையில் இருக்கும். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் ஒரு தொக்கு சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் அந்த அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் இருப்பால தக்காளி, அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் காய்கறி இந்த சிக்கனு மட்டன் எடுத்துட்டா அந்த தக்காளி வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 50 கேலரி தான் உங்களுக்கு எடுத்துப்பீங்க. ஸோ அந்த கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு 50 கேலரி எடுத்துப்போம் அப்படின்ட்டு. ஆயில் அண்டு அதுக்கப்புறம் முட்டையில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ ஒரு ஃபுட் குரூப்பை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம இவ்வளோ சாப்பிட்றோம்,
இவ்வளோ சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும், இவ்வளோ ரைஸ் சாப்பிட்டு இவ்வளோ காய்கறி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு பெரிய அளவு நம்மளுடைய கேலரி டெபிசிட் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எதனாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும், நீ இதை சரியாக சொல்லியிருக்கேன், இதை தப்பாக சொல்லியிருக்கேன், இதை மாற்றலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு அப்டேட் சொல்கிறேன். இன்றைக்கி டே 5. நான் வந்து இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது 137 கிலோகிராம்ஸ் இருந்தேன். அண்ட் டே 0ல் 137 கிலோகிராம், டே 1ல் 136.8 இருந்தேன். இன்றைக்கி வந்து 135.4 கிலோகிராம்ஸ் இருக்கேன் வெயிட்டு. அண்ட் என்னுடைய சைக்கிளிங் ரெஜிமும் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இதுதான் என்னுடைய இன்றைக்கி வெயிட் அப்டேட். மெஷர்மெண்ட்ஸ் அப்டேட்டை 2 வீக்ஸ் கழிச்சு பண்ணுறேன். அண்ட் அதுவரை இந்த சேனலை பார்த்துக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் இன்னும் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரப்போது. நீங்கள் எப்படி ரொம்ப ஈஸியாக உடம்பு குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த சேனலில் நிறைய வரப்போது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களை கற்றுக்க ட்ராப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடுவது உங்கள் நான் அருண்குமார். அண்ட் நீங்களும் என் கூட இந்த 100 டே வெயிட் ஃபேட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே ஹெல்தி மீன் டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன். பாய்.